மகேஷ் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்கிறான். மகேஷிற்கு திருமணமாகி 2 வருடம் ஆகிறது. மகேஷனுடைய மனைவி சாவித்ரி. இருவருக்கும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான். மகேஷிற்கு அப்பா கிடையாது. அம்மா கிரிஜா மட்டும்தான். அப்பாவினுடைய பென்ஷன், சொந்த வீடு, வாடகைக்கு 3 வீடு, தோப்பு, நிலம் என்று ஏகப்பட்ட சொத்து அனைத்தையும் அப்பா சேர்த்து வைத்துள்ளார். இது அனைத்திற்கும் மகேஷ் தான் வாரிசு. சாவித்ரி குடும்பத்தை பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்வாள். சாவித்ரி மாமியார் கிரிஜா சிடுசிடுவென்று பேசுவாள். ஆனால் மருமகள் மீது பாசம் அதிகம். வேலை சொல்வது அடிமைத்தனம் அதெல்லாம் கிடையாது. அன்புடன் பார்த்துக் கொள்வாள். ஒரு நாள் காலை நேரம் மகேஷ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது கிரிஜாவின் தங்கை வீட்டிற்கு வந்தாள். தங்கையின் கணவன் இறந்து விட்டான். ஒரு மகன் மட்டும்தான். அவன் பெயர் ரகுவரன். வயது 40. இன்னும் திருமணமாகவில்லை. வாங்கத்தை மகேஷ் அழைத்தான். என்ன தம்பி, வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. தம்பி, ரகுவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேனே. ஆமா அத்தை, தெரிந்தவர்கள் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரத்திலே முடிச்சிடலாம் அத்தை. வயது 40 ஆகுது. நல்ல வேலையில இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடைக்கும், நீ டீ குடி என்றாள் கிரிஜா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாவித்ரி. வருண் ஸ்கூலுக்கு போறியா? சாவித்ரி, நான் போய் ஸ்கூல்ல விடுறேன் என்றான் ரகு. வேண்டாம் ரகு, அவர் வேலைக்கு போகும்போது விட்டுடுவாரு. எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு. ரகுவை போய் விடட்டும் என்றான். சாவித்ரி மகேஷை முறைத்தவாறு உள்ளே சென்றாள். ரகு வருணை ஸ்கூலிற்கு அழைத்து சென்றான். அக்கா, என்ன சமையல் என்று கிரிஜாவை பார்த்து கேட்டாள். அவள் தங்கை, புளிக்குழம்பு. காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டா. என் மருமகள், உனக்கு நல்ல மருமகள் கிடைச்சிருக்கா. அந்த மாதிரி என் பையனுக்கும் ஒரு நல்ல பெண் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரகு மகேஷின் அறைக்கு சென்றான். சாவித்ரி துணி மடித்துக் கொண்டிருந்தாள். சாப்பிட்டியா சாவித்ரி? ஆச்சு. உனக்கும் அண்ணனுக்கும் சண்டையா? ஏன் கேக்குற? இல்ல, உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம போறாரு. மணி ஆச்சு இல்ல, அதான் கிளம்பிட்டாரு. ரகுவா போகலாம். அவன் அம்மாவும் ரகுவும் கிளம்பினார்கள். அன்று இரவு மகேஷ் வீட்டிற்கு வர தாமதமானது. இன்னும் மகேஷ் வரலையாமா? இன்னும் வரல இத்த. சரி, நான் போய் படுக்கிறேன். நீ வந்ததும் சாப்பாடு போடுமா? சரியத்தை. அரை மணி நேரத்தில் மகேஷ் வந்தான். ஏன் லேட்டு என்று சாவித்ரி கேட்க எதுவும் பதில் கூறாமல் உள்ளே சென்றான். மகேஷ், வாங்க சாப்பிடலாம். நான் வெளியில் சாப்பிட்டேன் என்று உடைகளை மாற்றிக்கொண்டு படுத்தான். நீங்க இப்பெல்லாம் சரியே இல்ல. என்ன சரியில்லை என்றான். ஏன் லேட்டுன்னு கேட்டேன், பதிலே காணும். ஆபீஸ்ல மீட்டிங், அதான் லேட்டு. அந்த சமயம் மகேஷனுடைய போன் அடித்தது. அதை பார்த்துவிட்டு எடுக்கவில்லை. மீண்டும் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அவன் எழுந்து வெளியே சென்றான். சாவித்திரிக்கு ஏற்கனவே மகேஷின் மீது சந்தேகம் இப்போது அதிகமானது. அவள் ஓரமாக நின்று பேசுவதை கவனித்தாள். முகத்தில் ஒரு புன்னகையுடன் சத்தம் வெளியில் கேட்காதவாறு பேசினான். ஆனால் அவன் போனில் ஒரு பெண்ணிடம்தான் பேசுகிறான் என்று உறுதி செய்தாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு அறைக்குள் வந்தான். யார்கிட்ட பேசுனீங்க? போன கொடுங்க என்று சாவித்ரி கேட்க அவன் மறுத்துவிட்டான். ஒரு கணத்தில் அவனிடம் இருந்து பிடுங்க முயன்றாள். மகேஷ் கோபத்தில் அவளுடைய கன்னத்தில் அறைந்தான். தேவையில்லாமல் என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டால் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது என்று கோபமுடன் பேசினான். அதற்கு மேல் சாவித்ரி எதுவும் பேசவில்லை. அப்படி பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்டு அமைதியாக படுத்துவிட்டாள். காலையில் மகேஷ் குளிக்கும் நேரத்தில் சாவித்ரி அவன் போனை எடுத்து பார்த்தாள். கான்டாக்ட் ஹிஸ்டரி டெலீட் செய்யப்பட்டிருந்தது. வாட்ஸ்அப் பேட்டர்ன் மாற்றியிருந்தது. எப்படி அவளை கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் போனில் அழைப்பு வந்து கட்டானது. அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டாள். மகேஷ் வேலைக்கு போன பிறகு அந்த நம்பருக்கு கால் செய்தாள். ஹலோ என்றாள். ஒரு பெண்ணின் குரல் வந்தது. மகேஷிற்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில விளையாடாத. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் சாவித்ரி. அன்று இரவு மகேஷ் வீட்டிற்கு வந்ததும் சாவித்திரியிடம் கடுமையாக நடந்து கொண்டான். என்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீயும் உன் பிள்ளையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு அவள்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். கிரிஜாவிடம், அம்மா, வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், வர 2 நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அதை சாவித்ரி அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். மறுநாள் காலை ஒரு பதட்டத்துடன் ரகு வீட்டிற்கு ஓடி வந்தான். மகேஷிற்கு கார் ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க என்று சொல்ல கிரிஜா பதட்டமாய் கிளம்பினாள். மாடியில் சாவித்ரி இருக்கா, அவளை அழைத்து வா என்று கிரிஜா கூறினாள். ரகு சாவித்ரியிடம் விஷயத்தை சொல்ல அவள் பதட்டம் எதுவும் இல்லாமல் என்ன ஆச்சு என்று சாதாரணமாக கேட்டாள். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் படியிறங்கி கீழே வந்தாள். அப்போது ரகுவிற்கு சந்தேகம் வந்தது. மூவரும் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தவுடன் மகேஷ் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது. மகேஷை பார்த்ததும் சாவித்ரி பெரிதும் அளவில்லை. சாதாரண நிலையில் மன வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அதை ரகு கவனித்தான். கணவன் இறந்த துயரம் சாவித்திரிக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்று ரகுவிற்கு சந்தேகம் வந்தது. 3 மாதங்கள் கடந்தன. சாவித்திரியினுடைய அம்மாவும் அப்பாவும் சாவித்திரியை பார்ப்பதற்கு வந்திருந்தனர். கிரிஜாவிடம் சாவித்திரியை அழைத்து செல்வதாக கூறினார்கள். அதற்கு கிரிஜா ஒத்துக்கொள்ளவில்லை. சாவித்ரி உங்க பொண்ணுதான், அதை நான் மறுக்க மாட்டேன். என்னைக்கு என் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டீங்களோ அவ எங்க வீட்டு மருமகள். நீங்க எப்ப வேண்டுமானாலும் வந்து பாருங்க, எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கிக்கோங்க. ஆனால் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சொல்றது சரிதாமா, அவ சின்ன பொண்ணு. கடைசி வரைக்கும் நீங்க அவளை இப்படி வச்சுக்க போறீங்களா? நாங்க கூட்டிட்டு போய் மறு திருமணம் செய்து வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனாலதான் உங்கள்கிட்ட கேக்குறோம். நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு மேல நான் என் மருமகள் மேல வச்சிருக்கேன். அவளை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன். கண்டிப்பா மறு திருமணம் செய்து வைப்பேன். கொஞ்ச நாள் காத்திருங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வேன்
என்றாள் கிரிஜா. அவர்களும் எதுவும் பேசாமல் கிளம்பினார்கள். கிரிஜாவிற்கு உறுத்தலாகவே இருந்தது. அவர்கள் சொல்வதும் சரிதான். சாவித்திரிக்கு வயது இருக்கிறது, ஒரு பையன் இருக்கிறான். ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் எப்படி தனிமையில் வாழ்வாள்? அவளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது. அவள் பெற்றோர்கள் கூறியது போல் சாவித்திரிக்கு மறு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தாள். அப்படி சாவித்திரிக்கு மறு திருமணம் செய்து வைத்தால் அவனுடைய வீட்டிற்கு சாவித்திரி சென்று விடுவாள். கூட என் பேரனும் சென்று விடுவான். நம்மிடம் உள்ள சொத்து சட்டப்படி என் பிள்ளை மகேஷிற்கு பிறகு அவன் பையனுக்கு தான். அப்போ மொத்த சொத்தும் நம் கைவிட்டு போய்விடுமே. இதற்கு வேறு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று யோசித்தாள். அன்று மாலை கிரிஜாவின் தங்கை வீட்டிற்கு வந்தாள். அக்கா, கோவிலுக்கு போகலாம் வாங்க என்றாள். இருவரும் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றார்கள். அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் என்றாள் கிரிஜாவின் தங்கை. சாவித்திரி வீட்டிலிருந்து அவள் அப்பா அம்மா வந்தாங்களே, என்ன சொன்னாங்க? சாவித்திரியை நாங்க கூட்டிட்டு போய் மறு திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்னக்கா சொன்ன? நான் ஒத்துக்கல. என் மருமகளுக்கு என்னால மறு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு கிரிஜா தங்கை கூறினாள், ரொம்ப யோசிக்காதக்கா, சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி கொடு. உன் பேரன் வேற பெரிய பையனா ஆகிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லது கெட்டது தெரியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கா என்று கிரிஜாவின் தங்கை கூறினாள். அதை பத்தி தாண்டி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் கிரிஜா. அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இப்போ வேற ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் உன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் உன் பேரனுக்கு தான் போகும். அப்புறம் உனக்குன்னு ஒன்னும் இருக்காது. அதனால பார்த்து நல்ல முடிவா எடு. அதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுடி. உன் மருமகளும் உன் பேரனும் கடைசி வரைக்கும் உன்கிட்டயே இருப்பாங்க. உன் சொத்தும் உன்னை விட்டு போகாது. அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனைடி என்று கிரிஜா கேட்க, என் பையன் ரகுவிற்கு சாவித்திரியை திருமணம் செய்து வைக்கலாம். ரகுவை பற்றி உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து நீ பார்த்து வளர்ந்த பையன். நாம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நம்மளை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். நல்ல வேலையில இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். நீ என்னக்கா சொல்ற? கிரிஜா எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா வயது வித்தியாசம் இருக்குடி. ரகுவிற்கும் சாவித்திரிக்கும் 15 வயசு வித்தியாசம் இருக்கு. வயசை பார்த்தா நீ நினைத்தது நடக்காதுக்கா. இதுவே சாவித்திரிக்கு வேற மாப்பிளை பார்த்தா நல்லவன் தான் வருவான்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு குறையோடு தான் வருவான். அதுவும் இல்லாம ஒரு பையன் வேற இருக்கான். அதுவும் இல்லாம சாவித்திரிக்கு ஒரு பையன் வேற இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை அமையாதுக்கா. சரி, சாவித்திரி கிட்ட கேட்போம், நான் பேசுகிறேன். நாம 2 பேரும் பேசி என்ன ஆக போகுது? வாழ போறது அவதானே. நீ பேசினால் அவ என்ன மறுக்கவா போறா? சரிடி, நான் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினார்கள். கிரிஜா எதுவும் தயங்காமல் அன்று இரவு சாவித்திரியிடம், ரகுவை உனக்கு மறு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணியிருக்கேன்மா. உங்க அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம்னு வந்து என்கிட்ட பேசினாங்க. ஆனா எனக்கு உன்னையும் என் பேரனையும் வெளியில் அனுப்ப மனசு இல்லை. அதான் ரகுவை திருமணம் செய்து வைத்து உன்னையும் என் பேரனையும் கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? உனக்கு சம்மதமா என்று கிரிஜா கேட்க, சாவித்திரி அமைதியாகவே இருந்தாள். உன் முடிவை உடனே சொல்ல வேண்டாமா, பொறுமையா சொல்லு என்றாள். சாவித்திரி மனதில் குழப்பமாகவே இருந்தது. எனக்கும் என் பையனுக்கும் ஒரு துணை தேவை. ஆனால் ரகுவை அண்ணன் மாதிரி நினைச்சு பழகிட்டு இருக்கேன். அவனை திருமணம் செஞ்சுக்க சொல்றாங்களே, அதுவும் இல்லாம அவனுக்கு வயசு 40க்கு மேல இருக்கும். இது எப்படி சரி வரும் என்று நினைத்தாள். நாம அத்தை கிட்ட திருமணம் வேண்டாம்னு சொன்னா திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. ரகுவிடம் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தாள். ரகுவின் அம்மா ரகுவிடம் திருமணத்தை பற்றி கூறினாள். அவன் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் சரி என்றான். ஒரு நாள் ரகுவை சாவித்திரி சந்தித்தாள். ரகு, இங்கே நடக்கிறது எல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ என்னை விட 15 வயது மூத்தவன். நான் உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் உன்னை என் அண்ணனாகத்தான் பார்க்கிறேன். இது சரி வராது. நீதான் அத்தை கிட்ட சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்தணும். என்ன சாவித்திரி இப்படி சொல்ற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருப்ப. உன்ன மாதிரி பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நீயே எனக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகி இருக்கு. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் சாவித்திரி என்று கண்கள் கலங்கி நின்றான். அதை பார்த்த சாவித்திரிக்கு எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். அன்று இரவு சாவித்திரியின் சிந்தனை முழுவதும் ரகுவை பற்றியே இருந்தது. அவன் அழுதது சாவித்திரியின் மனதை வகுடச் செய்தது. நாமளும் கடைசி வரைக்கும் தனிமையில் வாழ முடியாது. எனக்கும் ஒரு துணை தேவை. அந்த துணை ஏன் இவனாக இருக்கக்கூடாது? நாம இங்கு வந்ததிலிருந்து இவனை பார்க்கிறோம். நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட ஒரே ஒரு குறை, வயது 40. எனக்கும் அவனுக்கும் 15 வயது வித்தியாசம் என்ற யோசனையிலேயே உறங்கினாள். மறுநாள் சாவித்திரி கிரிஜாவிடம், நான் ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறினாள். அதை கேட்ட கிரிஜா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நடத்தி வைத்தாள். அன்று இரவு ரகு அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு சாவித்திரியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அந்த கணம் கரண்ட் கட்டானது. அறை முழுக்க இருட்டு. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யார் என்று கேட்க, சாவித்திரி நான் தான் என்றாள். ரகு அலமாரியில் இருக்கும் மெழுகுபத்தியை ஏற்றி அவள் பக்கத்தில் சென்றான். மெழுகுபத்தியின் வெளிச்சத்தில் அவள் முகம் மிக அழகாக காட்டப்பட்டது. அழகான புடவை, அதற்கு மேட்சிங்காக ரவிக்கை, தலையில் மல்லிகை பூ, மேனி முழுவதும் நறுமணமிக்க வாசம் அறை முழுவதும் பரவத் தொடங்கியது. அவன் பார்வை சாவித்திரியை நோக்கியே இருந்தது. டேய், என்னடா பாக்குற? என்ன புதுசா பாக்குறியா? இன்னைக்கு எனக்கு புதுசா தெரிகிற மெழுகுபத்தியை ஓரமாக வைத்துவிட்டு அவள் காலில் விழுந்தான். என்னடா பண்ற? நாங்க தாண்டா இதெல்லாம் பண்ணணும்.
நீ ஏன் பண்ற, எழுந்துரு என்றாள். அவன் எழுந்து, இல்ல சாவித்திரி, எனக்கு 10 வருஷமா பொண்ணு பாக்குறாங்க, யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வரவில்லை, எனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சொன்ன, உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமா, நான் எப்போல்லாம் இங்கே வரேனோ அப்ப எல்லாம் உன்னை சைட் அடிப்பேன். உன் முந்தானை விலகும் போது, நீ கையை தூக்கும் போது வியர்வை துளிகளில் உன் ரவிக்கை நினைந்திருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருப்பது போல் என்னுடைய இரவை கழிப்பேன். அடப்பாவி, இவ்வளவு பண்ணிருக்கியா? நான் உன்னோட அண்ணன் பொண்டாட்டிடா. அதான் அண்ணா இறந்து போயிட்டாருல, இப்போ நீ என் பொண்டாட்டிடி. என்ன டியா? கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அப்படியே கூப்பிடவா? சரி சரி கூப்பிடு. முன்னாடியிலிருந்து எனக்குள்ள ஒன்னு ஓடிட்டு இருக்கு, அதை கேட்கவா? என்னடா? அண்ணன் மகேஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நான் உன்கிட்ட சொன்னப்ப உன் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த அளவுக்கு பெருசா பாதிக்கல. கண்டிப்பா உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்ன என்று கேட்க சாவித்திரி அமைதியாகவே இருந்தாள். அதை நான் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், இல்லனா அது கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்க அண்ணன் ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தாரு. அவர் இறப்பதற்கு முதல் நாள் என்னிடம் சண்டை போட்டு அந்த பொண்ணு கூட தான் நைட்டு வெளியில் போனாரு. அந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டு இப்படி பண்றாரே, இவர் கூட வாழணுமான்னு நினைத்தேன். கால சூழ்நிலையே நீ இவன் கூட வாழ வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டது. எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா என்றான் ரகு. என்னடா? எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பாங்க, குழந்தை பெத்துப்பாங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா என்று சாவித்திரியை பார்த்து கேட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லோரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது தானடா, இதையே என்கிட்ட கேட்கிற? உனக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஏன் யோசிக்கிற? உனக்கு தேவையானதை செஞ்சுக்கோ என்று சாவித்திரி கூற அவன் அருகில் வந்து அவளுடைய கன்னங்களை பிடித்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவளது மேனி சிலுக்க தொடங்கியது. இருள் சூழ்ந்த அறையில் இருவருக்குள் உள்ள நெருக்கம், மேனியிலிருந்து தெய்வீக மனம் அவர்களுக்குள் வந்தது. என்ன ஒரு மனம்! இத்தனை ஆண்டுகள் ஒரு முறை கூட அனுபவித்ததில்லைடி, இப்பதான் கிடைச்சிருக்கு, அதை நல்லா அனுபவிச்சுக்கோ என்றாள். அப்போது அவன் கை ரவிக்கைக்கு வந்தது. ரவிக்கையின் மேல் இருந்த முந்தானை சரிந்து கீழே விழ அவன் கண்களை சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் ரவிக்கையில் பதிந்த கை இறுக்கமடைய தொடங்கியது. சற்றும் தயங்காமல் இருவரும் கீழே விழுந்தனர். சிறிது நேரத்தில் மென்மையான ராகத்தை பாடத் தொடங்கினாள். அதை கேட்டுக்கொண்டு நீண்ட தூர பயணத்தை தொடர்ந்தான். கரண்ட் இல்லாத நேரத்தில் இருவரும் வியர்வியில் நினைந்தவாறு இருந்தார்கள். இந்த மாதிரி பயணத்தை நான் ஒரு நாளும் அனுபவிச்சதில்லையா? என்ன சாவித்திரி சொல்ற? என் அண்ணன் கூட பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாய், இந்த மாதிரி எல்லாம் நடக்காதா? இல்லடா, அதிகபட்சம் அரை மணி நேரம், அவ்வளவுதான். இருட்டுல உன்னோட முகத்தினுடைய அழகை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ பாடின பாட்டு மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. மெழுகுபத்தி வெளிச்சத்தில் தான் என்ன நல்லா பாத்தியே, என்னதான் இருட்டுல பார்த்தாலும் வெளிச்சத்துல பாக்குற மாதிரி வருமா என்று ரகு கேட்க பக்கத்தில் முகத்தை சுளித்து கொண்டாள். இன்னைக்கு மட்டுமா உன் கூட இருக்க போறேன், வாழ்க்கை முழுவதும் உன்னோட தாண்டா இருப்பேன். அப்புறம் ஏன்டா ஃபீல் பண்ற? சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கலாமா என்றாள். ட்ரெஸ் எல்லாம் எங்கெங்க கிடக்கோ, இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது, கரண்ட் வேற எப்ப வரும்னு தெரியல. இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. இந்த அறை முழுக்க தெய்வீக மனம் வீசிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஆமாண்டா, எனக்கும் இந்த இரவு ஒரு புதுசா இருக்கு. மணி என்ன? 2 மணி ஆகுதுடி. அடப்பாவி, 10 மணிக்கு ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இவ்வளவு மணி நேரம் கூட இருப்பாங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. படத்துல எல்லாம் 15 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும்னு நினைத்தேன். என்ன படம்லாம் பாப்பியா? எப்பயாவதுடா. நாம சேர்ந்து படம் பார்க்கலாமா? இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். சரி வாடா, தூங்கலாம். எனக்கு தூக்கம் வரலடி திரும்பவும் என்று அவள் மேனியில் அவன் கைகளை பதிக்க, டேய் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுப்பு என்று படுத்தாள். ஆனால் அவன் தூங்காமல் மெழுகுவத்தியின் வெளிச்சத்தில் அவள் அழகை ரசித்தவாறு இருந்தான். 1 மணி நேரம் கழிந்தது. அந்த நொடியில் கரண்ட் வந்தது. அறையில் உள்ள லைட்டின் வெளிச்சத்தில் அவள் பளிங்கி போல் இருக்கும் மேனியை பார்த்தான். அவனுக்கு அவள் ஒரு தேவதை போல் காட்சி கொடுத்தாள். அந்த தருணத்தில் அவளை எழுப்ப அவள் எழுந்து வெளிச்சத்தை பார்த்தவுடன் வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். அப்போது அவள் உடைகளை தேட உடைகள் அங்கும் இங்குமாய் சிதறி கிடந்தது. அதை அவள் எடுக்க முயல அப்போது அவன் கைகள் அவள் கன்னங்களை பற்றியது. அப்போதுதான் உன் அழகு என் கண்களுக்கு விருந்தளிக்கிறது என்று அவளை கண்கள் சிமிட்டாமல் பார்க்க அவளும் அவன் மேனியை பார்த்து இறங்கி போனாள். இருவரும் ஆசை என்னும் கடலில் மூழ்கச் செய்தார்கள். விடியற் காலை 5 மணி. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் நெருக்கத்திலிருந்து விலகினார்கள். வேக வேகமாக சாவித்ரி உடைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். புடவையை சுற்றி கொண்டு கதவை திறந்து எட்டி பார்க்க ரகுவின் அம்மா வெளியே நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா சாவித்ரி, இன்னும் முடியலையா? அத்தை, உங்க பையன்தான் அது வந்து என்று இழுத்தாள். மணி 5 ஆகுது. உன்னை குளிக்கிறதுக்காக எழுப்ப வந்தேன். ஆனா உன்னை பார்த்தா இன்னும் முடியல போல இருக்கே. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? இப்போதான் ஆரம்பிச்சோம். என்ன நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிங்களா? இல்ல நைட்டே ஒரு ரவுண்டு முடிஞ்சு போச்சு, இது 2வது ரவுண்டு. அப்படியா? சரி சரி. பாவமா ரகு, 40 வயது வரைக்கும் தனிமையில இருந்திருக்கான்ல, அதான் மொத்த ஆசையையும் உன்கிட்ட கொட்டியிருக்கான். சரி பாத்துமா, அவன் மனசு நோகாமல் நடந்துக்கோ. சரியத்தை என்று கதவை தாளிட்டாள். மீண்டும் தொடர்ந்தது. மறுநாள் காலை கிரிஜா ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். சாவித்ரி அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் குளித்துவிட்டு
குளித்துவிட்டு தலையில் துண்டை சுற்றி கொண்டு வந்தாள். என்ன சாவித்திரி, நைட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? வெட்கப்பட்டு கொண்டே முடிஞ்சது. நைட்டு ஃபுல்லா தூங்கலத்த. நல்ல விஷயம் தானம்மா, சந்தோஷமா தானே இருந்த? ஆமாத்த, உங்க பையன் கூட இப்படி சந்தோஷப்படுத்தல. ஆனா இவன் அப்பா சொல்ல வார்த்தையே இல்ல, என்ன பாடா படுத்திட்டான். சரி சரி, கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சாதத்தை மட்டும் பார்த்து வடி என்று அனுப்பி வைத்தாள். அப்போது அறையின் கதவை திறந்து ரகு வெளியே வந்தான். என்னப்பா ரகு, எல்லாம் ஓகேவா என்றாள் கிரிஜா. அத்தை, அது என்னோட ஆசை தீரவே இல்லை. ஏண்டா வருத்தப்படுற? சாவித்ரி கிச்சன்ல தான் இருக்கா, போ என்று அனுப்பி வைத்தாள். ரகு அணிந்திருந்த சட்டையை கழட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். கொஞ்ச நேரத்தில் கிச்சனிலிருந்து பாட்டு சத்தம் கேட்க தொடங்கியது. சங்கீதத்தை கேட்ட கிரிஜாவிற்கு நேரில் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் எழுந்து ஓரமாக சென்று பார்த்தாள். அங்கே சாவித்ரி தெய்வீகமான சங்கீத ராகத்தை மூச்சு திணற பாடிக்கொண்டிருந்தாள். அதை ரகு கேட்டுக்கொண்டே இரு கைகளையும் தட்டிக்கொண்டு சாவித்திரியை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.